ஒரு நிமிஷம் வாக்கா. என்னடா? ஒரு நிமிஷம் வாக்கா, பேசணும். இருவரே. வாக்கா. இவங்க எங்க தனியா போறாங்க? வாக்கா, வா. வாக்கா. என்னடா? அக்கா, நீ சொன்ன மாதிரியே கபடி போட்டி நடக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்றதுக்கு நான் ஒரு ஆளை போட்டு வச்சிருந்தேன். அவன் தாக்கா இப்ப போன் பண்ணா. போன் பண்ணி என்ன சொன்னா? ஏதாவது நல்ல விஷயமா? ஆமாக்கா, கரிகாலம் விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே கிரவுண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. அப்படியா? அதான் நான் அப்பவே சொன்னேன், அவன் கபடி விளையாண்டா கை கால் நடுங்கும், மயங்கி விழுந்துருவான்னு. இதுங்கெல்லாம் கேட்டாதானே? இப்ப நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நல்லா தானே விளையாடி ஜெயிச்சுட்டு வந்தா. இன்னைக்கு என்ன ஆச்சா? கபடி விளையாடும் போது கரிகாலனால ஒரு பையன் செத்து போனான்ல. ஆமா. அந்த பையனோட அம்மா கிரவுண்ட்ல வந்து கரிகாலம் கண்ணுல படுற மாதிரி நின்னு இருக்கு. அந்த அம்மாவை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஓ. சரிடா, கரிகாலம் மயக்கம் போட்டுட்டான்ல, இனிமே அந்த போட்டி நடக்காதுல்ல? நடக்கும், ஆ? ஆனா கரிகாலம் இல்லாம நடக்கும். இது போதும்டா. கரிகாலம் இல்லாம இருந்தா அவங்களால ஜெயிக்கவே முடியாது, தோத்துதான் போவாங்க. எனக்கும் அதுதான் வேணும். இந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்கி சொத்தை பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்ப இப்பவே போய் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த விஷயத்தை பெருசாக்கி பிரச்சனை ஆரம்பிச்சிடலாமா? டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. கரிகாலம் கபடி போட்டியில தோத்துட்டாங்கிற விஷயம் இந்த வீட்ல உள்ளவங்களுக்குலாம் நாம சொல்லி தெரியக்கூடாது. அது தானா தெரியட்டும். அதுக்கப்புறம் நாம பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். இப்பவே போய் ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நாம தான் அதை வேணும்னே ஆரம்பிச்ச மாதிரி தெரியும். அதுவும் சரிதான்க்கா. மாமா, கரிகாலன் மாமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அந்த பையனோட அம்மா போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களாம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். சரி, நான் போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் பாக்குறேன். மாமா, நானும் வரேன் மாமா. ஆனா நீ இங்கே இரு. வாடா.